ஸோ மீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013, 10 இயர்ஸ் பேக்கு தான். டியூஷன் படிக்க போனப்போ மீட் பண்ணோம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு கலையாக ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஸ்மைல் பண்ணாங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் அது தெரியல. அது அது ஒரு மாதிரி சைல்டிஷாக ஸ்டார்ட் ஆச்சு, மெச்சோர்டே இல்லாமல் சைல்டிஷாக ஸ்டார்ட் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் தெரியப்படுத்தணும் லைட்டாக இப்படி சொல்லலாம் அப்படின்னு. நானும் சொல்லலாம் நினச்சேன், அவளும் சொல்ல நினச்சேன், பட் சொல்லலை. அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. கீப் ஆன் போய் ஒரு ரொம்ப நாள் அப்புறம் நான் வந்து பிக்சர் மெசேஜில், அப்போ தெரியும்ல பட்டன் ஃபோனு, ஸோ அதில் வந்து நம்ம பிக்சர் மெசேஜ் சென்ட் பண்ணோன்னே இவள் வந்து ஒரு கோட்டை கட்டியாச்சு. அடுத்த நாளைக்கு அவளோட பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் போய் ஒரு 8th இயருக்கு அப்புறமா தான் நல்ல க்ளோஸ் ஆனது. Hi Hari, happy married life, NH forever. So மறக்க முடியாத மொமெண்ட் வித் ஹரி அண்ட் நட்டி அப்படின்னா, ஹரி வந்து அவ அம்மா கிட்ட லவ் பத்தி கன்ஃபஸ் பண்ணும்போது என் ரூம்ல, என் பெட்ரூம்ல இருந்து தான் அவ பேசினா. ஸோ அது என்னோட ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். பக்கத்துல இருந்து பார்த்தேன். 2 என்னென்ன கூத்து நடந்ததுன்றதும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹோப் ஹரி கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பா. நட்டியும் இருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட். என்னோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ் கண்ணால் கஷ்டப்பட்டு நேரில் வந்து பார்த்தது தான் பெஸ்ட் மூமெண்ட். வேற லெவல்டா. ஓகே ஹரி, ஆல் தி பெஸ்ட் டு நட்டி ஆல்சோ. எஸ், நட்டிக்கு தான் இனிமேல் தைரியமா இருக்க சொல்லுங்க. என்ன பண்றது, நம்ம கேங்லயே லாஸ்டா ஹரிக்கும் நட்டிக்கும் தானே கல்யாணம்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் எங்க கேங்ல ஹரிக்கும் நட்டிக்கும் தான். And we are so happy in seeing that singly. எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு யோசிக்கவே முடியல. ஏன்னா இது லாங் டைமாக அவங்க வந்து கூடயே இருந்ததுனால எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலை. நெஞ்சில் நான் கண்டு இருள் மூடும் நேரம் காற்றின் விரலால் என்னை உள்கிடவே என்னருகே மெல்ல வேலோடு சேரும் மேகம் போல എൻ്റെ கைகள் கோர்க்குவதாரோ. ஹரிபிரிதா எங்கள் வீட்டு செல்ல பொண்ணு. எங்கள் எல்லார் வீட்டுக்கும் ஒரே பொண்ணு. நல்லா நீட்டாக பேசுவா, நல்லா பழகுவா எல்லாருக்கிட்டையும். எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் நல்லா பிரார்த்திப்போம். காதோரம் வந்து பாட்டொன்னு பாடித்தரும் மொயிலாரோ கனவாயின் என்னுள்ளில் புதுமழை போலே பெய்தோ நீயே അകലങ്ങൾ മെല്ലെ നാം ഒന്നായി. அண்ணா நல்ல அண்ணா தான். எல்லாத்துக்கும் சின்ன கோவப்படுவான், பட் ஓகே தான். கார்த்தி வந்து எனக்கு அண்ணன், ரொம்ப ஜாலி டைப்பு. அதை மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பான் எல்லார்கிட்டையும். வரக்கூடியவங்களையும் அவங்க மைனி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல பொண்ணு தான். எங்கள் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான். ஜாலியாக இருக்கலாம், வந்தாலும் ஹாப்பியாக இருக்கும், நல்லா ஃபன் பண்ணலாம். ஹாப்பி மேரிட் லைஃப் நடேஷ். கனவாயின் என்னுள்ளில் புதுமழை போலே பெய்தோ நீயே அகலங்கள் மெல்லே நாம் ஒன்னாய். ஹரி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். எனக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஹரி, ஸ்ரீ இவங்கெல்லாம் தான் எனக்கு என் கூடயே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்கெல்லாம். நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டு. மாமாவும் ரொம்ப பார்த்துப்பாங்க. மாமான்னா அவளுக்கு அப்பா மாதிரி. அப்பா அடுத்தது மாமா தான் ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் ஹரியை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அது மாதிரி நீயும் பார்த்துக்கணும். அவள் நம்ம பொண்ணு உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம், நல்லபடியாக பார்த்துக்கணும். அவ்வளோதான் கார்த்திக்கிட்ட சொல்ல வேண்டியது. எதாக இருந்தாலும் ஹரியும் கார்த்திக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் லாங் வாழணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப். கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடி
கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே ரெண்டு பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். நட்டி அவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக பத்திரமா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கோவப்படாதீங்க. அவளும் அடிக்கடி கோவப்படக்கூடாது. ஹரி நீயும் கோவப்படாத. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அவள் வந்து என்ன லவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அதை காமிக்கலை, பட் அவளுக்கு வந்து என் மேலே உள்ள லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவளை கண் கலக்காத மாதிரி அவங்க ஃபேமிலி, அப்பா அம்மா இவங்க எல்லாரும் எப்படி பாசமாக பார்த்துக்கிட்டாங்களோ அந்த அளவு விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அவளை வச்சுக்கணும். ரெண்டு வேறு வேறு உயிர்கள் எங்கேயோ பிறந்து ஏதோ அணுவாகி எப்படியோ கலந்து ஏதோ ஒரு உணவில் இருந்து சேரணும் அப்படின்னு விதி இருந்தால் சேரும். அதில் நம்ம இப்படி சேரணும்னு விதி இருக்குது. இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதில் நடந்தது மிக மகிழ்ச்சி எனக்கு. லவ் யூ. லவ் யூ ஹரி. நான் ரொம்ப அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு அந்த உங்கள் அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தோணும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்ல, பட் எப்போவுமே எனக்கு அந்த கேரிங் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச். நான் அடிக்கடி சொன்னதில்லை, பட் இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे त्वं जीव शरदशतम्. मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज மங்களம் புண்டரீகாட்ச மங்களாய தனோஹரி. அரிப்பில்லா கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் மனசார அவனை ரொம்ப விரும்புவோம். அவனை வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவோம். தான் பேரன் மகப்புள்ள பேரன் மாதிரி அவனை பார்த்தாச்சு. மூத்த பேரும் நல்ல பேரன், இது நல்ல பேர், நல்ல மாதிரி அவள் வாழ்வான். எங்களையுமே அவள் வாழ்ந்து 3 கல்யாணம் கழிச்சு நல்ல மாதிரி செய்யணும். அவங்க வாழ்க்கை பல்லாண்டு வாழணும். அவங்க ஆரம்பம் போது வாழணும்னு தான் நிறுத்தி கொள்கிறேன். நான் வந்து ஹரியோட பெரியம்மா. அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். சின்ன பிள்ளையிலே அவள் வந்து ஆச்சி தாத்தாட்ட தான் வளர்ந்து பெரிய பொண்ணாக வந்திருக்கா. நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக ஹாப்பியாக வாழ்ந்த மாதிரி நீனும் ரொம்ப வருஷமாக நல்லா ஹாப்பியாக வாழணும். நீ மேலே படிக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் விட்டு கொடுத்து நம்ம சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எங்களோட ஆசீர்வாதம். அதுதான் எங்களோட பிளஸ்ஸிங். அதுதான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா. நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆச்சு. அப்படி ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா. இது மாதிரி எந்த ஒரு குழந்தையும் பார்த்துக்காது. அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டா. இது மாதிரி போகக்கூடிய வீட்லேயும் அத்தை மாமாவையும் நல்லா பார்த்துக்குவா. அவன் நல்ல ஒரு வீட்டுக்கு தான் போகிறா. நல்லா பார்த்துக்குவாங்க அத்தை மாமா. பையன் அதை விட சூப்பராக பார்த்துக்குவாங்க. எனக்கு சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அழகெல்லாம் நீ, உயிரான கனவெல்லாம் நீ,
எந்தன் உலகெல்லாம் நீ என் உறவான ஒரு பாதி நீ எந்தன் அழகெல்லாம் நீ உயிரான கனவெல்லாம் நீ எந்தன் உலகெல்லாம் நீ என் உறவான ஒரு பாதி நீ என்ன மாத்துன மாயாவி காதல் காட்டுற ஓராளி உன் கூட வாழுற ஆசையத்தான் கூட்டி ஆயுள் நீட்டுற என் சாமி நெஞ்சாங்கூட்டுல நீ தாண்டி என் ஜன்மம் தாங்குற வேர் தாண்டி தீரும் வாழ்க்கைய அன்பால தந்து என்ன தாங்குற தாய் தாண்டி தீராத தூரந்தா நீ வாயின் கூடதா நீங்காம நீயும் எந்தன் கைகள் கோர்த்து கொள்ளடி சொல்லடி சொல்லடி